வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கொளத்தூர் தொகுதியில ஒரு 14 வார்டுல மெஷின்ஸ திரும்ப என்ற வேலையை ஆரம்பிச்சாங்க. அதுல தேர்தல் ஆணையம் சிக்கி சிரிஞ்சிருக்கு. நெருக்கி 30% மேலான வாக்குப்பதிவு எந்திரங்கள் கோளாறுடையதாக இருக்கு. அதோட அதுல வைக்கப்பட்ட டேக் எந்த பகுதி என்ன ஏதுன்னு இருக்கிற டேக் அங்க புதுசா இருக்கு. அரக்கு சீல் வைக்கப்படாம இருக்கு. வகையா சிக்கி இருக்கிறாங்க மோடி குரூப். என்ன நடக்குது தோழர்களே? நாம கூட நினைச்சோம், ஏங்க இது மாதிரி ஆய்வு, திரும்ப எதுக்கு ஆய்வு பண்ணணும்? அந்த பட்டனை தட்டி விட்டு எத்தனை ஓட்டு இருக்குன்னு காட்ட போறாங்க, எவ்வளவு விழுந்திருக்குன்னு காட்ட போறாங்க. அது ஆல்ரெடி நம்ம ஸ்லிப்லயே இருக்கும், ஃபார்ம் 20ல இருக்கும். நீங்க எதுக்குங்க அது தேவையில்லாம போய் செக் பண்ணணும் அப்படின்னு பலரும் புலம்பணும். ஆனா உண்மை என்னன்னா, இப்படி ஆய்வு செய்ததுனால சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு. சில உண்மைகள் வெளியே வந்ததுனால தேர்தல் ஆணையத்திற்கு நெருக்கடி வந்திருக்கிறது. நம்ம நிறைய பேசிட்டு வந்த தேர்தலை குறித்து. கொளத்தூர் தொகுதி தேர்தல் ஸ்பெஷலான தேர்தல். ஏன் அப்படின்னா 3 மாநிலத்தின் முதலமைச்சர்களை தோற்கடிப்பது என்பதுல தெளிவா இருந்தாங்க ஒன்றிய பாஜக அரசு. அந்த தெளிவா இருந்ததன் அடிப்படையில தான் மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்தார். இங்கே ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தாங்க. இந்த பக்கம் பினராயி விஜய் ஆட்சியை விட்டு இறக்குறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அம்புட்டு வேலையும் செஞ்சாங்க. இப்ப இவ்வளவு வேலை நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த அரசியலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பா இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு கையங்களவுமா தேர்தல் ஆணையம் சிக்கி இருக்கு. 14 வார்டுங்க, 14 வார்டுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு செக் பண்றதுக்கு 7 நாள் அவகாசம் எடுத்துக்கிச்சு இந்த தேர்தல் ஆணையம். புகார் கடிதம் எத்தனை நாளைக்குள்ள கொடுத்திருக்கணும்? தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அது முடிஞ்ச 5வது நாளைக்குள்ள நம்ம கொடுத்திருக்கணும். அப்ப 5 நாட்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட புகார் மனு 3 மாசம் கழிச்சு எண்ணப்படும் போது என்னென்ன சித்து வேலைகள் நடந்திருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. இது தேவையே இல்லாதது. இது எதுக்குங்க போய் தட்ட போறீங்க? திரும்ப என்னவா போறீங்க? திரும்ப வாக்கு எண்றதா இருந்தா அதுல மாற்றம் வரும். திரும்ப வாக்கு எண்றது இல்ல, சரிபார்க்க போறீங்க. முன்னாடி அவங்க சொன்ன வாக்கு சதவீதமும் இதுவும் கரெக்டா இருக்கான்னு பார்க்க போறீங்க. இதுக்கு எதுக்கு போய் பார்க்கணும்னு கூட பலர் பேசினாங்க. ஆனா இன்றைக்கு இப்படி பார்த்ததுனால மோடியினுடைய உள்ளடி வேலை வெளியே வந்திருக்கு. பூத் நம்பர் 157 157. இந்த பூத் நம்பர்ல 157ல 4 மெஷின் இன்னைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குப்பதிவு மெஷின் இருக்குல்ல, பேலட் மெஷின், நாமெல்லாம் போய் இந்த வாக்கு பதிவு பண்ணுவோம். அந்த மெஷின்ல பல உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு. அந்த எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அங்க பேலட் பேப்பர் மெஷின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா டேகே இல்ல. டேக் ரொம்ப புதிய டேக் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அப்ப ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு. இந்த டேக்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸ்குள்ள வச்சுதான் அந்த மெஷினை வச்சு வெளியே வந்து சீல் வைப்பாங்க. அதுல ஒரு டேக் கட்டுவாங்க, ஒரு பேப்பரை கட்டுவாங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த தொகுதி, இது கொளத்தூர் தொகுதி, எந்த தொகுதி, இந்த மெஷினுடைய நம்பர் என்ன, அதோட எந்த பூத்து, இந்த 3ஐயும் கிளியரா எழுதி இந்த எழுதப்பட்ட அந்த பேப்பர் இருக்குல்லையா, அந்த அட்டை, அதுக்கு பின்னாடி சீல் வைப்பாங்க. என்ன சீல் வைப்பாங்க? அரக்கு சீல், சிவப்பு கலர் அரக்கு சீல அது பின்னாடி வைப்பாங்க. ஏன்னா முன்னாடி எழுத்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு பின்னாடி வைப்பாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த 3-4 மெஷின்லயும் ஏற்கனவே இங்க வந்து வேட்பாளர்கள் கூட, கொளத்தூர் தொகுதியில வேட்பாளர்கள் கூட 36 வேட்பாளர்கள். அப்ப 3 மெஷின், அந்த 36 வேட்பாளர்களுக்கான 3 மெஷின் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுல டேக் புதுசா இருக்கு. அங்க ஓட்டு பதிவு செஞ்ச உடனே அந்த பூத்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபீசர் இது எல்லாத்தையும் அவர் தான் கண்காணிப்பாரு. இதுல என்னன்னு கரெக்டா எழுதி அந்த மெஷின் நம்பர் வரைக்கும் எழுதி அவர் கையெழுத்து போட்டு பின்னாடி சீல் வச்சு ஒரு டேக கட்டுவாங்க. இந்த டேக்ல எதுவுமே இல்லாம புது டேகா இருக்கு. அப்ப சந்தேகம் வருமா வராதா? இன்னொன்னு, ஒரு மெஷினுக்கு 2 வழி இருக்கு திறக்க, 2 பக்கம் திறந்துக்கலாம். அப்ப ஒண்ணு ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அதை கட்டிடுவாங்கல்ல, ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் கட்டிடுவாங்க. அப்போ ஒரு மெஷின்ல 2 டேக் தொங்கணும். முடிச்ச அன்னைக்கு கட்டப்பட்ட டேக் ஒன்னும், எண்ணிக்கையை முடிச்சுட்டு கட்டப்பட்ட டேக் ஒண்ணு. இந்த 2 டேக் இருக்கணும். ஆனா அங்க 2 டேகுமே சும்மா தொங்கிட்டு இருக்கு, புதுசா இருக்கு. இது ஒரு பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. ஏன்னா ப்ரொசீடிங் ஆபீசர்ஸ் வந்து சும்மாலாம் வந்து உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கும் தேர்தல் ஆணையம். இத தேர்தல் தலைமை இங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கேக்குறாங்க, என்னங்க புதுசா இருக்கு டேக்னு. ஒரு ஹியூமன் எரரா இருக்கும், இது மனித குற்றமா இருக்கும் அப்படின்னு உருட்டுறாரு. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா,
ப்ரொசீடிங் ஆபீசர் உட்பட மை வைக்கிறவங்களுக்கு வரையும் எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்கப்படும். இப்படிதான் செய்யணும்னு தெளிவா செய்வாங்க. அதோட இந்த பூத்துல இந்த மெஷினை முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு சீல் பண்ண பிறகு அதுல என்னென்ன இருக்குன்ற பர்டிகுலர்ஸ அங்க உட்கார்ந்து இருப்பாங்கல்ல பூத் ஏஜென்ட், அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னா இங்க நீ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அரக்கு சீல் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அப்ப எல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கப்பட்ட காப்பி கையில இருக்கும்போது புதுசா ஒரு அட்டை தொங்குறதுக்கான வேலை என்ன? இதான் இங்க இருக்கிற கேள்வி. அப்ப 7 நாள் நடக்க வேண்டிய அந்த ஆய்வை இன்னைக்கே முடிச்சுட்டாங்க திமுக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 30% 8 தூக்கணுங்க. அது 4 பழுதா இருக்கு. 8 மெஷின்ல ஒரு 3 மெஷின் சுத்தமா ஒண்ணுமே டேக் எதுவுமே இல்ல, ஒரு மெஷின் பழுதா இருக்கு. இப்போ 30க்கும் மேற்பட்ட, அதாவது 30% மேல இங்க வாக்குப்பதிவுல பிரச்சனை இருக்கு, எந்திரங்கள்ல பிரச்சனை இருக்கு, அத பாதுகாப்பா வச்சதுல பிரச்சனை இருக்குன்றாங்க. இப்ப நேர்மையா அந்த தேர்தல் நடந்திருந்தா இங்க 2 டேக் தொங்கி இருக்கும், 2 டேக்லயும் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. ஆனா இதுல பிளாங்கான டேக், புது டேக வச்சு எங்க சீல் வச்சிருக்காங்க? முன்னாடி சீல் வச்சிருக்காங்க. அது முன்னாடி சீல் வைக்கிற பழக்கமே தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. பின்னாடிதான் சீல் வைக்கணும். என்ன இருக்குன்றத மறைக்க கூடாது. அப்ப தப்பா இந்த சீலை யார் வச்சா? பிராக்டிஸ் கொடுத்து அனுப்புறீங்க அதிகாரிகளை, இந்த சீலை தப்பா வைக்கப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி வருமா இல்லையா? அப்ப தேர்தல் அதிகாரி கிட்ட திமுக 19 கேள்விகள் உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை கொடுக்கறாங்க. 19 கேள்வி, இன்னும் ஒரு 6 கேள்வி தயாரிச்சிட்டு இருக்காங்களாம். 19 கேள்விகள் உள்ளடக்கி அதை கொடுத்துட்டு இந்த பெல்ல இருந்து வந்திருந்தாங்களா, BHEL பெல் நிறுவனம், பாரத் மிகுமின் நிறுவனம், அது ஒன்றிய அரசினுடைய நிறுவனம். அவங்க தான் இந்த மெஷினவே தயாரிக்கிறாங்க. அங்க இருந்து நிபுணர்களும் கூட வந்திருக்கிறாங்க. கூட வந்ததோட இல்லாம இந்த ஹோல் ப்ராசஸையும் வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வீடியோவாவும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா, நாங்க நீதிமன்றம் போறோம், இங்க உள்ளடி வேலை நடந்திருக்கு, எண்ணும் போதே உள்ளடி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு திமுக கோர்ட்டுக்கு போக போகுது. இதுல இந்த 19 கேள்விக்கு நிபுணர்கள்ட்டையும் எங்களுக்கு பதில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் அதிகாரிகிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. பதில் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த இதெல்லாம் எண்ணுனாங்க இல்லையா, இது வரைக்கும் எத்தனை பேலட் யூனியனா அது இது எல்லாத்தையும் எண்ணிருப்பாங்கல்ல, இதெல்லாம் எண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதோட இங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தது, இந்த டேக் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது, புது டேக், அதுல முன்னாடி சீல் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் எங்களுக்கு சர்டிபிகேட்ல எழுதி குறிச்சு இதை எங்களுக்கு கையில சீல் பண்ணி கொடுக்கணும். அதை நாங்க நீதிமன்றத்துல சான்றாதாரமா பயன்படுத்துவோம். அதோட இந்த மெஷின்ஸ் என்ன பண்ணணும், பத்திரமா சீல் வச்சு இது எப்படி இருக்கோ அப்படியே பாதுகாப்பா வச்சு எங்களுக்கு தரணும். அப்ப எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், அதுல சீல் வச்சு கொடுக்கணும், அதுல எல்லா விதமான இதையும் நீங்க கையில கொடுக்கணும். இந்த மெஷினையும் பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும். இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி பாதுகாப்பா வைக்கணும். இதோட இதுவரை நீங்க எடுத்தீங்க இல்லையா வீடியோ, அந்த வீடியோ காப்பியும் எங்களுக்கு சர்டிபிகேட்டோட வேணும். இந்த சர்டிபிகேட் ஏன் திரும்ப திரும்ப கேட்கறாங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய கையெழுத்தோடு ஏன் கேட்கறாங்கன்னா, நாளைக்கு இல்லன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க, இது பொய்யாயிருச்சுன்னு வாங்க, நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா சான்றாதாரங்களோடு போய் நிற்பது. இதுல நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இது வேறங்க. ஆனா இப்படி உள்ளடி வேலை நடந்திருக்கு மக்களுக்கு தெரியணும்ல. எதையும் செய்து முதலமைச்சரை வீழ்த்தணுன்றதானே இங்க இருந்த முதல் வேலையா இருந்திருக்கு, அதுதானே இதெல்லாம் காட்டுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் தெளிவா சர்டிபிகேட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, வீடியோ காப்பியே எங்களுக்கு சர்டிபிகேட்டோட வீடியோ காப்பி வேணும், அதையும் நாங்க சான்றா நாங்க பயன்படுத்துவோம், அதையும் ஒரு ஆதாரமா பயன்படுத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு இளங்கோவன் அவங்களுடைய சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் சட்டப்பிரிவினுடைய செயலாளராக இன்னைக்கு இருக்கிறாரு, சட்டப்பிரிவு அணியினுடைய செயலாளராக இருக்காரு. அவர் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இது ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கிற ஒன்னா மக்களுக்கு இருந்திருக்கும், நமக்கு இல்ல. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதுல நாம சாலிடன் நம்பிக்கையோட இருந்தோம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு முதலமைச்சரை தோற்கடிக்கணும்னாகவே அவருடைய தொகுதியில அவர் பார்த்து அவ்வளவு வேலை செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த தொகுதியில 1,04,000 ஓட்டை களவாணிச்சு இந்த SIR மூலமாக மோடி அரசு. வெறும் 8,000 ஓட்டுல அரசியல் குறித்த எந்த புரிதலும் மற்ற ஒரு கந்து வெட்டிக்காரரு, பலரையும் கொன்று குவிச்ச கந்து வெட்டிக்காரர் ஜெயிச்சிருக்காரு. அப்ப மக்கள் மன்றத்துல இது பேசு பொருளாகணும், அரசியல் குறித்த தெளிவு வரணும். 2வது, இங்க நடந்த தேர்தலின் மீது எங்களுக்கு சந்தேகம் சொல்றாங்க. இங்க நடந்த தேர்தலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு.
அப்போ ஒரு 3 பூத்து தான் நம்ம எண்ணி இருக்கோம் 3 நாள்ல. அந்த 3 நாள்ல 30% வந்து ஒர்க் பண்ணல, 30% உள்ளடி வேலை நடந்திருக்கு அப்படின்னா மொத்தத்தை என்னன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் நீதிமன்றம் கூட மோடி அவர்களுக்கு துணையா நிக்குது. அதனாலதான் நீதிமன்றம் சொல்லுது மொத்தத்தெல்லாம் எண்ண முடியாது, திரும்ப எலெக்ஷன் வைங்க, திரும்ப எலெக்ஷன் வச்சா பணம் செலவாயிரும். அப்ப இந்த உள்ளடி வேலைக்கு என்ன வேலை? இந்த உள்ளடி வேலைகளை நம்ம இன்னைக்கு பேசல, பல முறை நம்ம பேசி இருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணையர் பரகல பிரபாகரன் அவர்கள் பேராசிரியர், அவரு பல முறை இத கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்த புத்தகமே எழுதி இருக்கிறார். அது என்னங்க, காலையில 7 மணிக்கு பூத் ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு படபடப்படான்னு பல லட்சம் ஓட்டை வந்து பதிவு பண்ணிடுறாங்க. முடியும் போது பல லட்சம் ஓட்டு பதிவாகுது. முதல்ல இத கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்ல கண்டுபிடிச்சாங்க. சாயந்தரம் 5 to 6க்குள்ள பல லட்சம் வாக்கு, 67 லட்சம் வாக்கு பதிவாயிருந்தது. ஒரு வாக்குக்கு 1 நிமிஷம்னா கூட இது 2 நாள் ஆயிருக்கணுமேங்க, எப்படிங்க டக்குன்னு இதாச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. ஏன்னா 1 மணி நேரத்துல அவ்வளவு இவ்வளவு வாக்கு. இது நம்ம கேட்கறத விட நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் பரகல பிரபாகரன் பல மேடைகள்ல இந்த சந்தேகத்தை எழுப்புறாரு. நீதிமன்றங்கள் இதை விசாரிக்கணும்னு சொல்றாரு. இதுக்குள்ள இருக்கிற உள்ளடி சரி பண்ணாதான் இந்த இவிஎம் மெஷினை நாம் பயன்படுத்துறதுக்கு தகுதியா மாறும். மெஷின் மேல பிரச்சனை இல்லைங்க, இவிஎம் மெஷின் மேல பிரச்சனை இல்ல, அதை பயன்படுத்துறவர்கள் மேலதான் இங்க பிரச்சனை இருக்கு. அப்ப பயன்படுத்துகிறவர்கள் தவறான நபர்களா இருக்கிறாங்க, உள்ளடி வேலை பாக்குறாங்கன்னா இந்த மெஷினும் நமக்கு தேவையில்லை, அந்த முடிவுக்கு நம்ம வரோம். எனவே இவிஎம் உள்ளடி வேலைகள் தொடருவதை உச்சநீதிமன்றம் குறைஞ்சபட்சம் கண்காணிக்கணும், குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் கண்காணிக்கணும். இதுல வர்ற எரரை வச்சு வேற என்ன மாதிரியான மாற்று வழிகளில் நம்ம இந்த பிரச்சனை வராம பாக்குறதுக்கான வேலைகளை உச்சநீதிமன்றம் இறங்கணும். தொடர்ந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிற தலைவர்கள் தோற்கடிக்கப்படுவதும், மக்களுடைய ஓட்டை சிந்தி செதறடிச்சு அதை காலி பண்ணி போலி ஓட்டுகள் மூலமாக ஜெயிப்பதும் நடக்கவே கூடாது. ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாது, இந்திய அரசியல் சாசன சட்டம் பாதிக்கக்கூடாது. எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா நீதிமன்றம் துணிச்சலா சில முடிவுகள் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம போராடி மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்.